இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடு அவ்வளோதான். மீதி எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. நான் அவரை பார்க்கறதுக்காக வந்தேன். நல்லா இருக்கு மூவி, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டோரி ரிலேட்டடாக மூவி தான். ஜென்சிக்கு பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் நல்லா சூட் ஆகும், நல்லா இருக்கு. இட்லி கடையில் அப்படிலாம் இல்லை. இட்லி கடை வேற கதை, இது வேற கடை டோட்டலா. ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நல்லா இருக்கு. நான் தனுஷ் ஆக்டிங் அவர் எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணுவார். நான் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் இதில் விட்டு வேறு எதனா பண்ணணும் அப்படின்றத பார்க்குறேன். ஆனால் ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் சைடு இதே மாதிரி ஸ்டோரி எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் எனக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அது மாதிரி பண்ண மாட்டுறாரு, இப்போ வர வர இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்றபடி எனக்கு மமிதா பைஜு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 5 நிமிஷம் தான் வராங்க, ஆனால் நல்லா இருக்கு. இதில் வந்து அந்த வில்லேஜ் சைடில் கொடுத்த மாதிரி ஒரு கேரக்டர், நம்ம வீட்டில் பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி தான். எப்படி இருந்துச்சு பார்க்க? எப்பயும் போல தான் சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான். ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறாரு. அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த லோன் கொடுத்து இடத்தெல்லாம் அடகு வைக்கிற இடத்த ஜப்தி பண்ணுறாங்களா, அந்த ஸ்கேமை எதிர்த்து பேசுகிறாரு. சூப்பராக இருந்துச்சு. இல்லை, அவர் எல்லா ஜானர்லேயும் வந்து நடிக்கிறாரு. அவர் பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியல. பட் ஒரு வில்லேஜ் ஆளாக நின்று எதிர்த்து கேட்குறாரு. பக்காவாக சூட் ஆச்சு. ஒரு புது ஆளை உள்ளே வச்சு பார்க்குற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்ம கர்ணன் அசுரன்லாம் பார்த்ததால அதே மாதிரி தான் ஒரு வில்லேஜில் ஒருத்தர் எதிர்த்து கேட்குறாரு. நல்லா சூட் ஆச்சு. சம்மந்தமே இல்லை, அது வேற இது வேற. இது லொக்கேஷனு ஷூட்டிங்கு இடம்லாம் பக்கா, எதுவுமே குறை சொல்ல முடியல. பட் இது ஒரு சோஷியல் மெசேஜ்னால அங்கங்கே ஸ்லோவாக தான் போகும் மூவி. பட் நல்லா இருக்கு. அதுதான் நம்ம வந்து ஆக்சுவலி விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் டைரக்ட் பண்ணாரு. நாங்கள் அப்படியே அதில் எப்படின்னா சீட் எட்ஜில் உட்காந்து நம்ம பார்ப்போம். பட் இதோட ஜானரே வேறு. இது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்டர்மிஷன் வரைக்கும் ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ், நான் ஊருக்காக நான் எடுத்து ஊருக்கு நல்லது பண்ண போகிறேன்ட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ நல்லா இருக்கு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படி. பட் இது ஓகே. 5 நிமிஷம் இல்லை, ஒரு 20 நிமிஷம், 15 to 20 நிமிஷம். ஓகே. பட் கலாய்க்கிற மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. படம் நல்லா இருக்குது. நான் வந்து போர் தொழில் டைரக்டர் கிட்ட ஒரு நல்ல சாலிடான த்ரில்லர் எதிர்பார்த்தேன். அந்த த்ரில்லருக்கு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு படம். தனுஷ் மட்டும்தான் அந்த மாதிரி படம் பண்ணுவார். அவர் ஒரு அன்ஹீரோயிக் ஹீரோவாக பண்ணுவார். அவர் மட்டும் தான் அது பண்ணுவார். அப்படி பார்த்தா தனுஷ் படம் தான். தனுஷ் வந்து எல்லாமே ஹீரோயிக்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தனுஷ் மட்டும் தான் அந்த கட்ஸோட பண்ணுவார். அது அவரான படம் தான். ரொம்ப அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, தனுஷ்கான படம் தான் இது. அவர் அந்த மாஸ் இதுவும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காரு. பட் இது இந்த படத்தில் ஒரு கேரக்டராக ஹீரோவாக தான் வராரு தவிர ரொம்ப அன்வான்ட் ஹைப் சீன்ஸ் கிடையாது. அதுதான் தனுஷ் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறேன். அதான் தனுஷ் ஃபிலிம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, பயங்கர பேக்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்டில் குட். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்து அந்த பேக்கேஜ் கொஞ்சம் குறையுது. பட் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஹீரோயின் கேரக்டர் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு பெருசான ஸ்கோப் இல்லை இந்த படத்தில். பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. இது மோர் ஆஃப் ஒரு த்ரில்லரில் தான் இருக்கிறதுனால அவங்களுக்கான ஸ்கோப் கம்மியாக தான் இருக்குது. அது உண்மை தான். கரை இஸ் மோர் ஆஃப் இந்த விவசாய கடன்களை வந்து அந்த பேங்க் எப்படி விவசாயிகள் கடன் கொடுத்து அதை எப்படி அவங்கள அடிமைப்படுத்துகிற மாதிரி வச்சு அவங்களை எப்படி ஏமாத்துறாங்கன்றது ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படமாக தான் இருக்குது. இல்லை ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ. படம் முக்கியம் தான் ப்ரோ இருந்துச்சு. அதே கிராமத்து கான்செப்ட். அவரை வேணால் போயஸ் கடை விட்டு பரமக்குள்ள போய் வாழ சொல்லுங்க. படம் நல்லா இருந்தது, நல்லா எடுத்திருந்தார். விக்னேஷ் ராஜா சூப்பராக எடுத்திருந்தாரு. தனுஷ் சரி பெர்ஃபார்மன்ஸ் பீக்கு, நல்லா இருந்தது. அந்த அப்பா சென்டிமெண்ட் இட்லி கடை மாதிரி தான் இருந்தது. நான் பார்க்கல ஆக்சுவலி, பட் தெரியும் ஸ்டோரி. பட் தலைவர் சொல்லுவா அப்படி இட்லி கடை மாதிரி இருந்தது. இல்லை அப்படிலாம் இல்லை. இட்லி கடையோட அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்பாவோட தொழிலை எதுவுமே இவர் எடுத்து பார்க்க போகிறாரு, ஊரோட அந்த சென்டிமெண்ட்லாம் லைட்டாக இட்லி கடை மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதில் நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இட்லி கடையில் இருந்த ஃப்ளாலாம் இதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு லக்கி பாஸ்கரும் இட்லி கடையும் மிக்ஸ் அடித்து ஒன்று வந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்தது. சீன்ஸோட ஐடியா எல்லாமே புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே ராபரி சீன் தான், அதே பேங்க் தான், நம்ம பல வருஷமாக பார்த்த சீன்ஸ் தான். உள்ளே நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் யூனிக்காக காமிச்சிருந்தாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி லக்கி பாஸ்கரோட ராபரியும் அந்த பக்கம் இட்லி கடையோட ஊர் சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் மிக்ஸ் அடித்து நல்லா பேக்கேஜ் பண்ண மாதிரி இருந்தது.
ஓகே ரொம்ப அப்படியே வந்து பயங்கரமா தனுஷ் படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா இல்ல ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி வாட்சிங் மூவி இருந்துச்சா? இல்ல ஒரு யூனிக் அட்டம்ப்டா இருந்தது. ஒரு வேற ஒரு படத்துல இந்த படத்துல தனுஷ் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைச்ச ஒரு படத்தை தனுஷ் இருந்து பார்த்த மாதிரி இருந்தது. தனுஷ்கான அந்த ஓவர் டோஸ் மாஸ் அப்பெல்லாம் ரொம்ப இல்லாம சட்டெல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. இது ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மேபி தனுஷ்காக ஓவரா பண்ணியிருந்தா மொக்கையா இருக்கும். பட் சட்டெல்லாம் இருந்தது, ஒர்க் அவுட் ஆயிருந்தது நிறைய இடத்துல. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். தப்பான எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பரா இருந்தது. மமிதா மட்டும் படத்துல தேவையில்லாத மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது இல்லை, ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம்லாம் கூட யோசிச்சு பார்க்குறப்போ மமிதா தான் இந்த ரோலை பண்ணணுமா அப்படின்னு ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி தெரியல எனக்கு. யார் வேணா இந்த ரோலை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப கம்மி தான். விரல் விட்டு நீலாம் 5 minutes தான் மேக்ஸிமம் வராங்கன்னு நினைக்கிறேன். 5 to 10 minutes தான் வராங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருந்தது. படம் எப்படி இருந்துச்சு? ஐ மீன் போர் லெவலுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது, பட் மிட் தான். ஓகே, தனுஷ்கான படம் இல்லைன்றாங்க. தனுஷ்கான படம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஆக்டர்ஸ் தானே, அவர் பிடிச்சவருக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேல் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படம் தான். பட் மிட் ஐ மீன் ஒரு ஸ்டோரி இல்லை, பட் ரைட்டிங் நல்லா இருக்கு அந்த மாதிரி. எப்படி எடுத்து போயிருவாங்க? 2 மணி நேரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேக் இருந்துச்சு, அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக்சுவலி கரை என்னதான் டைம் ஆயிடுச்சு. சொல்ல வரேன். மிட்டு தான், அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை. நார்மலாக தனுஷ் சார் படம் நல்லா இருக்குன்னு நினச்சா வந்தோம். கதை ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கதை நல்லா இருக்குது படத்தில், எல்லாரும் பார்க்கலாம். எந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி ஆக்ஷன்? ஃபார்மர்ஸோட லைஃப், அவங்க ஸ்டோரி, அவங்க படுற பெயின்லாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எதுக்காக கரைன்னு வச்சிருக்காங்க? புரியல சார். கரை நேம் வந்து அந்த நம்ம கருப்பசாமி அந்த இதை மெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது படம். அசுரன் லெவலுக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அது அந்த மாதிரி இல்லை ப்ரோ. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி குட் மூவியாக நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்க்கலாம். அவங்க பெயின்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க படத்தில், பார்க்கலாம். தேங்க்யூ. படம் பார்க்கணும். நான் தனுஷ் பார்க்கலான்னு வந்தேன். இப்போதான் வந்துடுறேன் நான் படத்துக்கு, அதனால நான் பார்க்கலான்னு வந்தேன் தனுஷ். எப்பவுமே படம் நாளே ஃபஸ்ட் டே இதான் ஃபஸ்ட் டைம் தனுஷ் படத்துக்கு. விஜய் படத்துக்கு தான் ஃபஸ்ட் டே போனதில்லை, தனுஷ் படத்துக்கு ஃபஸ்ட் டே வந்தேன்னா அதில் பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி கடை மேலாம் இல்லை ப்ரோ. இது பிஜிஎம்லாம் ஜிவிலாம் அந்த மாதிரி படிச்சிடலாம் ப்ரோ. பிஜிஎம்லாம் சூப்பராக ஒன்று என் ஃப்ரெண்டே பார்த்து மைண்ட் எனக்கு எங்கே போனானுங்கன்னு தெரியல. 2.5 மணி நேரம் படம் லென்த்தா ஃபீல் அழகாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு ஜாலியாக போகலாம் ப்ரோ. பார்க்குற அளவுக்கு பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். தேங்க்ஸ். எதிர்பார்த்தீங்க ஆக்சுவலி படம்? ரெண்டு முன்னாடி பார்க்கலாம் பார்த்தேன், ஒரு வாட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பெருசாக எதுவும் இல்லை, ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் லேக் ஆகுது. ஆக்சுவல் தனுஷ் படம் எப்படி இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக வெற்றிமாறன் தான் மறுபடியும் எடுக்கணும், அப்போ தான் ஸ்பீடாக போகும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. என்ன தீமில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலி படத்தை? லைப்ரரி தான் ஃபுல்லாக, பேங்க் தான். ஓகே, அந்த மாதிரி சீன்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அதான் ஸ்லோவாக போகிறனாலாம் இதாக இருக்குது, மற்றபடி அது. ஆக்சுவலி ட்ரெய்லர் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு ட்ரெய்லர்லேயே. படத்தில் எந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க? வில்லேஜ் மாதிரி சொன்னீங்க, அப்பா சென்டிமெண்ட் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஸ்டில் அப்பா சென்டிமெண்ட். ஆமாம், கேரி ஆகிட்டு ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். சாங்ஸ்லாம் ஓகே, ஜிவி நல்லா கொடுத்துருக்காப்பா. தனுஷ்கோசரம் பார்க்கலாம். கதையும் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் லென்த்தாக போகுது, அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா செம்மையாக இருக்கும் படம். எது ஆக்சுவலி போரா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லாகா இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆனால் மாதம் எடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி சாங் பெருசாக வெளியே ஹிட் ஆகல, படத்தில் பார்க்கும்போது சாங்கு சென்டிமெண்ட்டுக்கு செட் ஆகுது ப்ரோ. மற்றபடி சாங் பெருசாலாம் இல்லை. ஓகே தான் மேடம், நல்லா இருக்கு. நல்லாலாம் மெசேஜ், நல்ல மெசேஜ், லென்த்தாக இருக்குது, அவ்வளோ. எதிர்பார்த்த வரையும் நான் ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்லலாம் பேசும்போது மாசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து கதை வந்து சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிச்சு கதை. தனுஷ் கிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்குறோம், அவர் வேற ஒன்று கொடுக்குறாரு. அதான் வேற நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்ம வட சென்னை மாதிரி இல்லை மாறி மாதிரி அந்த மாதிரி நம்ம இன்னும் எதிர்பார்த்துனே இருக்கோம், வரும்னு இன்னும் வரல. இவர் ஃபுல்லாக அந்த இட்லி கடையிலையும் சரி இப்பயும் சரி ஃபுல்லாக கிராமத்து சைட்லேயே போயிட்டுருக்காரு. இன்னும் இந்த சைடு கொஞ்சம் வந்து 2 படம் 3 படம் நடிச்சாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்களா? ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி தான், அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதான் துணிவு படம் பார்த்துருப்பீங்களா, அதில் லேபர் பண்ணி திருப்பி மக்கள்கிட்ட அதே சேம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கிராமத்து ஸ்டைலில் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பாட்டு வந்து உண்மையாகவே ரிலீஸ் ஆகும்போது பெருசாக ஹிட் ஆகல, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சீலம் அவ்வளோ இல்லை ப்ரோ, நார்மலாக தான் இருந்துச்சு பாட்டு. அந்த கரசாமின்னு ஒரு பாட்டு வந்துல அந்த பிஜிஎம், அது கடைசியில் கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்தது, அது நல்லா இருந்தது. மீதி எல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. தனுஷை தாண்டி மலையாள ஆக்டர் இருக்கார்ல, அவர் சூப்பராக அவர் கொடுத்த ரோலை சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோனையும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப ஸ்க்ரீன் பிளேஸ் தரல, கொடுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ்கான படம்